இப்போ நீங்கள் வந்து அரசு பள்ளியில் உப்புமா சாப்பிட்றதுக்கு இன்பநிதி அரசு பள்ளியில் உப்புமா சாப்பிட்றாரா? அதுக்கே நீங்கள் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? என் பிள்ளைங்க அதை தானே சாப்பிடுது. அப்போ நீங்கள் வளர்ச்சின்னு சொல்லக்கூடாதுல்ல. வளர்ச்சி வந்து கருணாநிதி குடும்பத்தினருக்கும் வளர்ச்சி இருந்திருக்கு. எங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 58 ஆண்டுகளாக நாங்கள் வறட்சியில் தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, இது அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய அவலங்கள் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ அரசு பள்ளிகள் மட்டும் இல்லை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதான், அரசு மருத்துவமனைகளே இதான். இரவு நேரங்களில் மருத்துவர் இருக்க மாட்டாங்க, மருத்துவம் கிடையாது. இல்ல, ஆனா ஒட்டுமொத்த தவறுகளுக்கும் நீங்க திமுக மேலவே ஒட்டுமொத்தமா பழி சுமத்திட்டு உட்காந்துருக்கீங்க. தவறு செய்தது. ஆமா, திமுக தவறு. நான் சொல்றது கேளுங்கிறேன். இப்ப அந்த நம்ம விவசாய சம்பந்தமா பேசுறோம்ல, இப்ப நீங்க வந்து டெல்டாக்காரன் சொல்றீங்க. டெல்டாக்காரன் சொல்றாரு அவரு. இந்த ஆண்டுக்கு அரசு பயிர் காப்பீட்டுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்களா? அரசு பயிர் நாங்க இவ்வளவு இழப்பீடு கொடுப்போம் சொல்லல. நேத்து வரைக்கும் சொல்லப்பா அவரு. இதுக்கு டெல்டாக்காரன் உருட்டுறீங்க, இதுக்கு டெல்டாக்காரன் பேசுறீங்க. அப்படி பேசக்கூடாதுல்ல. அந்த மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நீர் வரத்து கால்வாய்கள்ல வாய்க்கா வரப்ப மட்டும் தூர்வாரி இருந்தாங்க அப்படின்னா எங்க கழனி வந்து வெள்ளத்துல வந்து மூழ்கி இருக்காது. உங்களுக்கு வாக்கா வரப்பு தூர்வாரது கூட சொல்லி கொடுக்கணுமா? 58 வருஷமா இருந்தீங்கல்ல, ஏன் செய்யலன்னு கேட்கிறோம். நாங்க ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கருணாநிதியை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு நீங்க போற்ற தெரியுதுல்ல. அப்ப நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். நாங்க கேட்கிற கேள்வி உங்ககிட்ட பதில் இருக்கா?